இன்றைக்கு அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றணும். ஆனா திமுகவில் எதுவுமே இல்லை. அதனால இன்னைக்கு அதிமுகவுக்கு மக்கள் செல்வாக்கு உயர்ந்து கொண்டிருக்கிறது. இது பொறுக்க முடியல. இன்றைக்கு ஸ்டாலின் சொல்லுகிறார், இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி ஏதோ பேசுகிறார். நான் இதுவரைக்கும் பேசுறதுல உண்மைதானே? அதிமுக ஆட்சியில் போடப்பட்ட திட்டம் இந்த அவல ஆட்சியில் நடைபெறுகின்ற கஷ்ட நஷ்ட துன்பம் மக்களுக்கு ஏத்தான் நான் பேசுறேன். இதுல என்னையா தப்பு இருக்குது? இன்னைக்கு துரைமுருகன் சொல்றார், எடப்பாடி பழனிசாமி கூவி கூவி அழைக்கிறாரு, அவ வியாபாரம் நடக்கலினா ஏதாவது நம்ம கூட்டணினா கூவி கூவி அழைக்கிறோமா? அங்க நம்ம கூட்டணிக்கு யாரும் வரலினா? திரு துரைமுருகன் அவர்களே, உங்களுடைய கூட்டணியை முதல் பாருங்க. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பக்கம் இழுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த வண்டியில மாட்டை போட்டுனா அங்கங்க இழுக்கும் பாருங்க. அது மாதிரி உங்களுடைய கூட்டணி எந்த நேரத்தில் உடையும் என்றே தெரியல. ஒவ்வொருவரும் ஒரு கருத்தை சொல்லிட்டு இருக்காங்கல்ல. இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் சொல்றாருல்ல, என்ன ஒரு போராட்டத்தில் கலந்து கொண்டு நிருபல் கேட்கின்றாங்க, திமுக ஆட்சியில் 98% நிறைவேற்றப்பட்டதுன்னு எங்க நிறைவேற்றீங்கன்னு கேட்கிறார். அப்படின்னா விரசல் இருக்குதுல்ல, அது உண்மைதானே? அது மட்டும் இல்ல, அதிமுக கட்சி ஐஎஸ்ஐ மாதிரி, ஐஎஸ்ஐ முத்திரைனா அதுக்கு ஒரு தனி மரியாதை உண்டு. அப்படி அதிமுக மக்கள் செல்வாக்குள்ள கட்சி,